வணக்கத்துடன் இன்பா டாக்ஸ் தினமும் அரசியலை மையப்படுத்தியே பேசிக் கொண்டிருக்கின்றேன். சில நேரங்களில் தமிழில் இருக்கக்கூடிய அதிசயங்களை மையப்படுத்திய சில செய்திகளை தேடி எடுத்து வைப்பது சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன். அப்படித்தான் இன்று ஒரு செய்தியோடு உங்கள் முன்னால் இருக்கிறேன். கண்டிப்பாக இந்த செய்தி ஒருவேளை தெரிந்திருக்கலாம், தெரியாமல் கூட இருக்கலாம். இன்று நான் செய்தி சேகரிப்பதற்காக அதாவது இணையதளங்கள் வலையொலிகளை எல்லாம் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழலில் ஒரு இணையதளத்தில் ஒரு சிறப்பான செய்தி இருந்தது. அந்த செய்தியை பார்த்த பொழுது கண்டிப்பாக இந்த செய்தியை குறித்து நாம் பேச வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மனதிற்குள் ஏற்பட்டது. காரணம், தமிழனுடைய ஆளுமையை சொல்லக்கூடிய செய்தியாக அது இருந்தது. தமிழன் ஒரு காலகட்டத்தில் எவ்வளவு கொடிகட்டி பறந்திருக்கிறான் என்பதை விட தமிழன் இந்தந்த பூமிகளிலெல்லாம் வாழ்ந்திருக்கிறான் என்கின்ற அடையாளத்தை உள்வாங்கிக் கொண்ட செய்தி என்பதால் அந்த செய்தியை மையப்படுத்திய தகவலை எடுத்து வைக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்பட்டது. எனவே அந்த இணையதளத்தில் இருக்கக்கூடிய அந்த செய்தியை அப்படியே உள்வாங்கிக் கொண்டேன். அதில் இருக்கக்கூடிய தகவல்கள் அனைத்தையுமே தேடி எடுத்துக்கொண்டுதான் உங்கள் முன்னால் நான் இந்த கருத்துக்களை பதிவிடுகின்றேன். இது என்னுடைய சொந்த தேடல் இல்லை. ஒரு இணையதளத்தில் இருந்த தேடலை என் சொந்தங்களாகிய உங்களுக்கு நான் கொண்டு வந்து தரலாம் என்று நான் நினைக்கின்றேன். தமிழ்நாட்டில் இப்பொழுது ஒரு சர்வதேச ஒரு மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த மாநாடு எதை மையப்படுத்தி என்றால் சர்வதேச கல்வெட்டுகளை மையப்படுத்திய மாநாடு. பிற நாடுகளில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இங்கு வந்து அந்த கல்வெட்டில் இருக்கக்கூடிய பல விடயங்களை குறித்து பகிர்ந்து கொள்கிறார்கள். அதில் சொல்லி இருக்கக்கூடிய செய்திகளை மையப்படுத்திய தகவல்களை எடுத்து வைக்கிறார்கள். அவைகளை நாம் கேட்கின்ற பொழுது, அது சார்ந்த செய்திகளை நாம் பார்க்கின்ற பொழுது நமக்குள் ஒரு பரவசம் ஏற்படுகின்றது. இவ்வளவு ஒரு செய்திகள் இந்த கல்வெட்டில் இருக்கிறதா, இவ்வளவு ஆய்வுகள் இந்த கல்வெட்டை மையப்படுத்தி செய்து கொண்டிருக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் நம் மனதிற்குள் எழும்புகின்றன. அப்படித்தான் இப்பொழுது இந்த கல்வெட்டுகளை மையப்படுத்தி வந்திருக்கக்கூடிய ஒரு செய்தியில் எகிப்தில் கிடைத்த கல்வெட்டுகளில் 30 கல்வெட்டுகளில் 20 கல்வெட்டுகளில் தமிழ் வார்த்தைகள் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தி பரபரப்பாக வந்திருக்கிறது. இதை ஆய்வு செய்தவர்கள் ஆதாரத்தோடு எடுத்து வைத்திருக்கின்றார்கள். பரவலாக ஒரு செய்தி பேசப்படுவதுண்டு. இந்த எகிப்து மம்மிக்கள் உலக அதிசயம் என்று பேசிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த எகிப்து மம்மிக்களை கட்டியதில் தமிழர்களுடைய பங்கு மிக அதிகம் என்கின்ற செய்தி பரவலாக பேசுவதுண்டு. குறிப்பாக ஒரு மருத்துவர், சித்த மருத்துவர் ஒருவர் ஒரு நூல், தமிழின் பாரம்பரியம் என்கின்ற ஒரு நூலை எழுதியிருந்தார். அந்த நூலிலே எகிப்து, சீனா பெருஞ்சுவர் போன்றவைகள் எல்லாம் கட்டி அமைக்கப்பட்டதில் தமிழனுடைய பங்கு மிக பெரியது என்று அவர் ஆதாரங்களோடு குறிப்பிட்டிருந்தார். இந்த பேச்சு பல காலங்களாகவே இருந்து கொண்டு இருக்கின்றன. ஆனால் அதற்கான ஆதாரங்கள் நமக்கு கிடைத்தனவா என்கின்ற பொழுது அதற்கு நாம் நேரம் செலவு செய்வதில்லை. அதை குறித்து நாம் ஒரு வேகம் எடுத்து கூட நாம் பயணிப்பதில்லை. ஆனால் தற்பொழுது அது சார்ந்த சில தகவல்கள் நமக்கு ஆதாரத்தோடு கிடைத்திருக்கின்றன. அதை நம் நாட்டை சார்ந்தவர்கள் ஆய்வு செய்து சொல்லவில்லை, வெளிநாடுகளை சார்ந்தவர்கள் ஆய்வு செய்து அந்த உண்மையை எடுத்து வைத்திருக்கிறார்கள். கிபி 1ஆம் நூற்றாண்டிலிருந்து கிபி 3ஆம் நூற்றாண்டுக்குள் இந்த கல்வெட்டுகள் உருவாக்கப்பட்டிருக்கும் என்பதுதான் அந்த ஆய்வாளர்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து. சுவிட்சர்லாந்தை சார்ந்த லாசேன் பல்கலைக்கழக பேராசிரியர் இங்கோ ஸ்ரோச் என்கின்றவரும், அதுபோல பிரெஞ்ச் லாசரஸ் என்கின்ற பல்கலைக்கழகத்தை சார்ந்த இன்னொரு பேராசிரியரும் இணைந்துதான் இந்த ஆய்வுகளை செய்திருக்கின்றார்கள். இந்த ஆய்வுகளை செய்த பொழுது 30 கல்வெட்டுகள், இந்த 30 கல்வெட்டுகளில் 20 கல்வெட்டுகளில் தமிழ் பெயர்கள், தமிழ் சொற்கள் இருக்கிறது என்று கண்டுபிடித்திருக்கின்றார்கள். அதில் இருக்கக்கூடிய தமிழ் சொற்கள் என்று பார்த்தீர்கள் என்றால் சிகை, கொற்றன் என்கின்ற தமிழ் சொற்கள் 8 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா. அதாவது சிகை என்கின்ற வார்த்தையும் கொற்றன் என்கின்ற வார்த்தையும் 8 முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். இதில் சிகை என்பதற்கு கிரீடம் என்கின்ற ஒரு வார்த்தையும், அதாவது ஒரு உயர்வான தலைவன் என்கின்ற ஒரு அடையாளத்தையும் இந்த சிகை என்கின்ற வார்த்தை குறிப்பிடுகிறது என்றும், கொற்றன் என்கின்ற வார்த்தை வெற்றி என்கின்ற ஒரு வார்த்தையாக பதிவாகி இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அப்படி என்றால் ஒரு மன்னனுடைய வரலாற்றை இந்த கல்வெட்டுகள் பதிவு செய்திருக்கிறது என்கின்ற சந்தேகம்தான் அந்த ஆய்வாளர்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒரு மன்னனுடைய வெற்றி பேசப்பட்டிருக்கிறது,
ஒரு மன்னனுடைய அந்த ஆளுமை திறன் பேசப்பட்டிருக்கிறது. அது சார்ந்த கருத்துகள் இங்கு உள்வாங்கி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதாகத்தான் இந்த கல்வெட்டுகளில் இருந்த இந்த வார்த்தைகளை வைத்து சொல்கிறார்கள். அதிலே ஒரு வார்த்தை இருக்கிறது, சிகை கொற்ற வரக்கண்டேன். சிகை கொற்ற வரக்கண்டேன் என்றால் ஒரு அரசனுடைய வெற்றி வரக்கண்டேன் என்கின்றதாக அதிலே அந்த வார்த்தை இருக்கிறது என்று குறிப்பிடுகின்றார்கள். அதுபோல கோபகன் வர கண்டேன் என்கின்ற ஒரு வார்த்தை இருக்கிறது என்று குறிப்பிடுகிறார்கள். இதில் கோபகன் என்கின்றது ஒரு அரசனை குறிக்கலாம் அல்லது ஒரு ஆட்சியாளனை குறிக்கலாம் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த அரசன் ஆட்சியாளன் தமிழனாக இருந்திருக்க வேண்டும் என்பதுதான் பதிவு. அதுபோல இந்த கல்வெட்டுகளில் சாத்தன், கீரன் போன்ற வார்த்தைகள், சாத்தன் கீரன் போன்ற வார்த்தைகள் அதிகம் இருக்கிறது என்கின்ற ஒரு செய்தியும் இங்கு எடுத்து வைக்கப்படுகிறது. ஆனால் எகிப்தை பொறுத்த மட்டில் அவர்கள் இன்னொரு கதையை சொல்கின்றார்கள். பண்டைய கால வரலாறுகளை புரட்டி பார்க்கின்ற பொழுது செங்கடலில் உள்ள பிரானிக்கோ என்கின்ற எகிப்து துறைமுகத்திற்கு தமிழர்கள் வணிகம் சார்ந்து இங்கு வருகை தந்திருந்தார்கள். அப்படி வருகை தந்திருக்கக்கூடிய தமிழர்கள் தங்களுடைய மொழி சார்ந்த விடயங்களை இங்கு பதிவு செய்திருக்கலாம். அப்படி பதிவு செய்திருக்கக்கூடிய களத்தின் அடிப்படையில் இந்த கல்வெட்டுகளில் தமிழ் சார்ந்த வார்த்தைகள் பதிவாகி இருக்கலாம் என்கின்ற செய்தி எடுத்து வைக்கப்படுகிறது. ஆனால் ஆய்வாளர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் இதற்கு உடன்படவில்லை. காரணம், ஒருவன் வியாபாரம் பொருட்டு வருகிறவன், நாங்கள் இந்த பொருளை ஏற்றி கொண்டு வந்தோம் அல்லது எங்களுக்கு இவ்வளவு லாபம் கிடைத்தது, இவ்வளவு நஷ்டப்பட்டோம், இங்கு இவரை சந்தித்தோம் என்கின்ற பதிவுகளைத்தான் எடுத்து வைப்பார்கள். ஆனால் இங்கு பதிவே வேறு விதமாக இருக்கின்றது. சிகை கொற்றம் என்கின்றது அரசு கலந்த பதிவுகளை மையப்படுத்திய ஒரு களமாக இருக்கிறது. எனவே ஒரு அரசாட்சி புரிந்தவனை மையப்படுத்திய கல்வெட்டுகள் ஆகத்தான் இவைகளை நாம் பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. ஒருவேளை இந்த மம்மியில் புதைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த உடல் ஒருவேளை தமிழ் மன்னனுடைய உடலாக இருக்கலாமா, அல்லது இந்த பகுதியை கட்டுப்பாட்டுக்குள் வைத்து ஆட்சி முறைமைகளை செய்தது தமிழனாக இருப்பதற்கான களங்கள் இருக்கிறதா? இந்த கேள்விகள் எழும்பி இருக்கிறது என்றுதான் ஆட்சியாளர்கள் எடுத்து வைக்கிறார்கள். தமிழனை மையப்படுத்தி பல செய்திகள் மறைக்கப்பட்டு கொண்டு இருக்கின்றன. அவ்வப்போது இதுபோன்று சில செய்திகள் எழும்பி வருகின்ற பொழுது அந்த செய்திகளை உள்வாங்கிக் கொண்டு அது சார்ந்த கருத்துக்களை தேடி நாம் பயணிக்கின்ற பொழுது தமிழன் என்கின்ற அந்த நெஞ்சி விரித்தல் நம்மை அறியாமலே நம்மை ஆட்கொள்ளும். இந்த செய்தியை கேட்ட பொழுது அப்படித்தான் என் மனதிற்குள்ளும் ஒரு ஆக்கிரமிப்பும் ஒரு பெருமிதமும் வந்த காரணத்தினால்தான் இது சார்ந்த செய்திகளை எடுத்து வைத்து உங்களோடு நான் கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறேன். நான் தேடி எடுத்திருக்கக்கூடிய இந்த கருத்து நான் தேடி எடுத்த கருத்து என்று உரிமை கொண்டாட நான் கண்டிப்பாக விரும்பவில்லை. ஒரு இணையதளத்தில் வந்த கருத்தை தான் நான் உங்களோடு பகிர்ந்திருக்கின்றேன். நன்றாக இருக்கும் என்றால் நீங்கள் எனக்கு நன்றி சொல்வது போல அந்த இணையதளத்தை சார்ந்தவர்களுக்கும் நன்றியாக உங்களுடைய நன்றிகள் இருக்கட்டும். மீண்டும் இதுபோன்ற பல நல்ல செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் என்பார்.